விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் கேலண்டரில் எந்த திசையை மாற்றணும்னு சொல்கிறேன். இது ஒரு முக்கிய பதிவுங்க. ஏன்னா கேலண்டர் வருஷம் முழுக்க நம்ம கூடயே இருக்கும். அதாவது 4 நட்சத்திரம் கிழமை இப்படி முக்கியமான குறிப்புகளுக்கு காலண்டர் தேவைப்படுது. சில பேர் காலண்டரை பார்த்தே பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. சில பேர் ராசி பலனை அதிலே பார்ப்பாங்க. ராசி பலனும் போட்டிருப்பாங்க, 12 ராசிக்குமே பலன்களை போட்டிருப்பாங்க. ஸோ கேலண்டர் முக்கியமானது, நாடி துடிப்புமானது. ஒரு வீட்டுக்கு கேலண்டர் கடிகாரம் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதில் தேவதைகள், அதிர்ஷ்ட தேவதைகள் அதில் குடியிருக்கும். அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு வீட்டில் கேலண்டரை எந்த பக்கம் போடலாம், எந்த திசை நோக்கி போடலான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு சின்ன வீடியோவை தான் போடுறேன், நிறைய தகவலெல்லாம் சொல்லலை. இருந்தாலும் சில பலன்களை சொல்கிறேன். எந்த பக்கம் நீங்கள் போட்டிங்கன்னா அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு அப்படின்னு சொல்கிறேன். உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு காமனானதான். பொதுவாக கன்னிராசிங்கிறது தென்மேற்கு திசையை குறிக்கிறது தான். சரியா? கன்னிராசி தென்மேற்கு திசை. அதனால் நீங்கள் கன்னி மூலையில் போடலாம். ராசி தென்மேற்கு தான், அதனால் கன்னி மூலையில் போடலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் பார்க்கும்போது கன்னிராசி தெற்கு பக்கம் வருகிறது. சரியா? தெற்கு. அதனால் தென்மேற்கு தெற்கு பக்கம் போடுறது அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிக்கு உண்டான திசை தெற்கு தென்மேற்கு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ மற்ற திசைகள் போட்டோம்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்குறேன். பொறுமையாக பாருங்கள். இது இப்போ எல்லோரும் புது காலண்டர் வாங்கியிருப்பீங்க. சரியா? வீட்டில் வாங்கியிருப்பீங்க, மந்த்லி காலண்டர் வாங்கியிருப்பீங்க, டெய்லி சீட்டு கிழிக்கிறது வாங்கியிருப்பீங்க. ஸோ எதாக இருந்தாலுமே சில இதில் போடுங்க. எந்த ரூமில் போட்டாலுமே இந்த திசைப்படி போடுங்க. கேலண்டரில் எந்த ரூமே போடலாம். இந்த ரூமில் தான் போடணும் கணக்கு கிடையாது. ஹாலில் போடலாம், பெட்ரூமில் போடலாம், கிச்சனில் போடலாம், சரி டைனிங்கில் போடலாம், ஸ்டடி ரூமில் போடலாம், பூஜை ரூமில் போடலாம். கேலண்டரை எந்த ரூம்லையும் போடலாம். பட் அந்த திசையை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிழக்கு திசை போடலாம். கிழக்கு சூரியனுக்கு உகந்த திசை பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 12 கூடையவன். சரியா? 12 கூடையவன் வரதுனால என்ன, அயனசேன போகம் நல்லாயிருக்கும், படுத்தா தூக்கம் வரும், வள்ளல் தன்மை இருக்கும், தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க, பிறர் கொடுத்து உதவிங்க, ஈகை கருணை காரண்யம் இருக்கும். ஸோ கிழக்கு பக்கம் காலண்டர் போடுறது பொதுவாகவே வரவேற்கத்தக்கது. கிழக்கு நோக்கி காலண்டர் போடலாம். நீங்கள் ஆன்மீக காலண்டராக இருந்தாலும் போடலாம், கமர்ஷியல் காலண்டராக இருந்தாலும் போடலாம். எந்த காலண்டராக இருந்தாலும் கிழக்கு பக்கம் நோக்கி போடுறது மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். கிழக்கு பக்கம் காலண்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராச்சும் வெளிநாட்டில் இருப்பாங்க. சரியா? வெளிநாட்டில் வேலைக்கோ இல்லை தொழிலுக்கோ ஒரு தொடர்பில் இருப்பாங்க. ஸோ தூரதேச தொடர்புகள் நல்லாயிருக்கும். நீங்களும் எங்கேனாச்சும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னா வெளியூர் சுற்றுற வேலையில் இருந்தீங்கன்னா கிழக்கு பக்கம் காலண்டர் தொங்க போட்டிங்கன்னா வெளிவட்டார தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் கிழக்கு பக்கம் போட்டோம்னா உண்டான பலன்கள். அடுத்து கிழக்கு பக்கம் பொதுவாக நமக்கு தெய்வங்கள் பொதுவாகவே கிழக்கு பக்கம் தான் நோக்கி இருக்கும். அதுபோக சூரியன் உதயமாகிறது கிழக்கு பக்கம் தான். ஒரு பிரைட் இருக்கும் வாழ்க்கையில். சரியா? உங்கள் இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. அதாவது டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஊக்கமாக இருக்கும். சரியா? உடம்புல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. தன்மானம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கிழக்கு பக்கம் நோக்கி காலண்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பலன்களாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வடக்கு. உங்கள் ராசிநாதரோட திசை, புதனோட திசை வடக்கு தான். வடக்கு பக்கம் போட்டிங்கன்னா வளமாக இருப்பீங்க. சரியா? வளம் இருக்கும், காசு பணம் இருக்கும், குபேரனோட அருள் கிடைக்கும். வடக்கு வாழ்கிறது. காந்தத்துடைய இது இருக்கும். காந்த முனை வடக்கு பக்கம் தான் இருக்குது. அதனால் எதுலேயும் ஒரு ஈர்ப்பாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஸோ வடக்கு திசை தொழில் வளர்ச்சிக்கு வடக்கு திசை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வடக்கு திசை நோக்கி காலல் போடலாம். அதுபோக நிதி மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? நிதி கையில் காசு பணம் அதிகமானோம்னா வடக்கு சுவத்தில் ஆள்காட்டை மாட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஸோ நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல வடக்கு பக்கம் நோக்கி காலண்டர் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேரில் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஓரியன்டாக இருக்கிறவங்க அவங்க ஆஃபீஸ் அந்த மற்ற இடத்துல இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி எதாக இருந்தாலுமே வடக்கு பக்கமாக போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வடகிழக்கு ஈசானிய மூலை சிவனுடைய அம்சம் இருக்கிறதுனால ஈசானிய மூலை மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஈசானிய மூலையில் போட்டிங்கன்னா ஆன்மீக பற்று இருக்கும். நல்லா வீட்டில் தெய்வம் குடியிருக்கும். சரியா? தெய்வம் குடியிருக்கும், இறையருள் இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் நோய் நொடி அண்டாது, செல்வ செழிப்பு இருக்கும், அஷ்டலட்சுமி நவநீதம் குடியிருப்பாங்க, சுய விழிப்புணர்வு இருக்கும். அது எதுலையுமே செல்ஃபாக இருப்பீங்க, கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கோயில் சம்மந்தப்பட்ட காரியம் நல்லபடியாக நடக்கும். தனிப்பட்ட வளர்ச்சி இருக்கும். பர்சனலாக இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. சரியா? யாருக்கிட்டே எதுவும் கையேந்தி நிற்க மாட்டீங்க. நீங்களாகவே இருப்பீங்க. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. அதேமாதிரி எதாக இருந்தாலும் ஒரு பிரதிபலிப்பு இருக்கும், ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரியா? உங்களோட ஆக்டிவிட்டியில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அது மற்றவங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படும். நல்ல விதமாக இருப்பீங்க. கோயில் உலகத்துக்குலாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. ஸோ வடகிழக்கு பார்த்து நீங்கள் காலண்டர் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் டு அந்த டைரக்ஷன்
வடக்குனா வடக்கு பக்கம் மாட்டணும். தெற்கு பக்க செவத்தில் மாட்டினா தான் வடக்கு பக்கம் இருக்கும். மேற்கு பக்க செவத்தில் மாட்டினா தான் கிழக்கு பக்கம் இருக்கும். நான் சொல்லுறதெல்லாம் அந்த திசையை நோக்கி தான் சொல்கிறேன். அந்த திசையில் உள்ள செவத்தில் இல்லை. சரியா, கவனமாக வச்சுக்கணும். சில பேர் கிழக்கு பக்கம்னு சொல்லிட்டு கிழக்கு செவத்தில் மாட்டுவாங்க. கிழக்கு பக்கம் மாட்டிங்கன்னா அது மேற்கு பக்கம் நோக்கி இருக்கும் படம். சரியா, நான் சொல்கிறதெல்லாம் ஃபேஸிங்கு தான். சரியா, அப்படி பார்க்கணும். அப்படி ஃபேஸிங்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து தெற்கு, தென்மேற்கு, வடக்கு, கிழக்கு, இது 4 சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து மேற்கு. மேற்கு வந்து ஒரு முக்கியமான திசை தான் மேற்கு. சரியா, மேற்கு வந்து சனி பகவான் ஆதிக்கம் உள்ளதான். உங்கள் ராசிக்கு 5, 6 குடைவன் தான். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகம் நல்லபடியாக பார்ப்பீங்க. ஸோ மேற்கு திசை வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு படைப்பாட்டில் கொடுக்கும். கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். அதே மாதிரி புதிய யோசனைகள் இருக்கும். மேற்கு பக்கம் காலண்டரை மாற்றிட்டிங்கன்னா வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும், ப்ரொஃபஷனலாக நல்லா இருப்பீங்க. சரியா, கற்பனை வளம் நல்லாயிருக்கும், படைப்பு திறன் இருக்கும். எதுலையுமே நல்ல ஒரு இதாக இருப்பீங்க. சரியா, படிப்பாளியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க, ஆர்கிடெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா டிராயிங் போடுறது, நல்லா இது பண்ணுறது, இல்லைனா ஒரு கதையாசிரியர் இருக்குன்னா கதை நல்லா எழுதுவீங்க. ஒரு கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. சரியா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நல்ல முன் யோசனை அதிகமாக இருக்கும், தீவிர சிந்தனை இருக்கும், சிந்தனை திறன் அதிகம் இருக்கும் மேற்கு பக்கம் போட்டிங்கன்னா. அடுத்து தென்மேற்கு. தென்மேற்கு வந்து உங்கள் ராசினுடைய திசை தான். தென்மேற்கு திசையில் போட்டிங்கன்னா உறவுகள் வலுவாகும், ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும், பிறர்கிட்ட அன்பாக இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ் வைப்பீங்க, காதல் உறவுகள் நல்லாயிருக்கும், காதல் கை கொடுக்கும். சரியா, ஸோ தென்மேற்கு திசையில் போட்டிங்கன்னா உறவு முறைகள் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும். அது கணவன் மணி உறவாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா உறவாக இருந்தாலும் சரி, தாய்ப்பெண் பிள்ளைகள் உறவாக இருந்தாலும் சரி, காதல் உறவாக இருந்தாலும் சரி, உறவு மேம்படும். பாசம், நேசம், பிரியம், பிரேமம் எல்லாமே நல்லாயிருக்கும். அன்பு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்கு வந்து முக்கியமான திசைகளை நான் சொல்லியிருக்கிறேன். தெற்கு, தென்மேற்கு. இது வந்து ராசிக்கு கன்னி ராசியில் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் அதில் போடலாம். அடுத்து வடக்கு பக்கம் போட்டிங்கன்னா இந்த பெனிஃபிட்டு, மேற்கு பக்கம் போட்டிங்கன்னா சில பெனிஃபிட்டு, கிழக்கு, வடக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 திசை சொல்லியிருக்கிறேன். அந்த 5 திசையில் போட்டுக்கோங்க, நல்ல விதமாக இருக்கும். சரியா, அந்த திசை நோக்கி போடணும், அவ்வளோதான். சரியா, அந்த திசை நோக்கி போடணும். தென்மேற்குனா கன்னி மூளை, வடகிழக்குனா ஈசானிய மூளை, வடக்கு பக்கம் அப்படின்னா நீங்கள் தெற்கு பக்கம் சுவத்தில் மாட்டணும், கிழக்கு பக்கம்னா மேற்கு பக்க சுவத்தில் மாட்டணும். சரியா, இவ்வளோதாங்க. தெற்கு பக்கம்னா வடக்கு பக்க சுவத்தில் மாட்டணும். சரியா, இப்படி தான் நீங்கள் வந்து வீட்டில் வந்து சுவத்தில் வந்து ஆணி அடித்து காலண்டர் மாட்டணும். சரியா, காலண்டரில் உள்ள தெய்வங்களை வணங்கவும் செய்யலாம். சில பேர் காலண்டருக்கெல்லாம் பூ போடுவாங்க. காலண்டரில் உள்ள சாமிக்கெல்லாம் பூ போட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க, மிகச்சிறப்பு. காலண்டரில் உள்ள தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணிங்கன்னா நவக்கரங்களோட அருள் அப்படியே இருக்கும். ஏன்னா காலண்டரில் வந்து அந்த பஞ்சாங்கம் இருக்குது. நாள் அல்லது கிழமை 2 ஒன்று தான். நாள், திதி, வாரம், கரணம், யோகம். சில காலண்டரில் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஓரைகள் இருக்கும், நல்ல நேரம் இருக்கும், ராகால யமகண்டம். ஸோ ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான நேர அளவு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். ஒரு மனிதன் ஆயில் எவ்வளோ தூரம் ஆயில் போதோ அந்த அளவுக்கு காலண்டர் கூடயே வந்துட்டுருக்கும். காலண்டரும் கடிகாரமும் நம்ம வாழ்நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா, அது மாதிரி தான் நாள் போய், வாரம் போய், வருஷம் போய், வயசு போகுது. அது மாதிரி நம்ம வாழ்நாளோட வயதோடு தொடர்ந்து வர்றது இந்த நாள்காட்டியும் கைக்கடியாரமும். சரியா, அதனால் நாள்காட்டி ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையே காட்டும், வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதனால் இந்த நாள்காட்டி காலண்டரை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. அந்த காலண்டர் யோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். சில பேருக்கு காலண்டர் நல்ல இடத்துல மாட்டினாங்கன்னா நல்ல செல்வ செழிப்பாக இருப்பாங்க. 1000 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சமாகும், லட்சம் கோடி ஆகும். ஸோ இந்த இடத்துல காலண்டரை மாட்டினீங்கன்னா 1000 100 100 1000 ஆகும், 1000 லட்சமாகும், லட்சம் கோடி ஆகும். ஸோ சொன்ன இடத்துல காலண்டர் மாட்டுங்க, நல்வழிப்படுங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. இதில் மற்ற விஷயமெல்லாம் சொல்லலை, திசையை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அந்த திசைக்கு உண்டான கிரகத்தை சொல்லியிருக்கிறேன், அதுக்குண்டான பலன்களை லைட்டாக சொல்லியிருக்கிறேன், சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள், வளமாக இருங்க, புத்தாண்டு நல்லபடியாக இருக்கட்டும். கன்னிராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா, எதனாச்சும் சந்தேகம் இருக்கும், சந்தேகம் இல்லாமல் இருக்காது, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் அதை நிவர்த்தி பண்ணுறேன். வாழ்த்துக்கள், எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு காலண்டர் யோகத்தை கொடுக்கட்டும். காலண்டர் ஒரு யோகம் தான், காலண்டர் யோகத்தை கொடுக்கட்டும். அடுத்து வளங்கள் அலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.